ஆல் டெக்னிக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மணி பிரிண்டிங் மிஷின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மணி பிரிண்டிங்னா ஒரிஜினல் பிரிண்டிங் மிஷின் இல்லை, இது ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்மால் சைஸ் சார்ட் பேப்பர் ஒன்று, ஃபிட் பண்ணுறதுக்காக சூப்பர் க்ளூ, அப்புறமா ஒரு சின்ன கட்டுக்கம்பி ஒன்று, 2 பென்சில். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் 15 சென்டிமீட்டரில் ஒன்றும், 7.5 சென்டிமீட்டரில் 2 பீஸு மார்க் பண்ணிக்கோங்க. இதோட விட்டு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இந்த சைஸு தான் இல்லை, உங்களுக்கு எந்த சைஸில் தேவைனாலும் நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் 2 எடுத்து பெரிய பீஸ் மேலே க்ளூவை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. இதில் சைடில் டாப்லேருந்து 1 இன்ச்சு கீழே ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஹோலு வேண்டாம், பென்சில் உள்ள டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஹோலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹோலுக்கு 1 இன்ச்சுக்கு கீழே இன்னொரு ஹோல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயே 2 ஹோல் போட்டுக்கோங்க. கட்டுக்கம்பி எடுத்து அதோட எண்டை கட்டரை வச்சு இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் அதோட எட்ஜி ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஷார்ப்பான எட்ஜை வச்சு பென்சிலில் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. கம்பியோட எண்டை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இதை பென்சில் ஹோலில் கொடுத்து ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி வளைச்சிக்கோங்க. ஹேண்டில் உள்ள பென்சிலை பாட்டம்லையும் ஃப்ரீயாக இருக்கிற பென்சிலை டாப்லையும் ஃபிட் பண்ணிக்கோங்க. சின்ன கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று கட் பண்ணி அதில் பென்சில் போகிற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதை டாப்பில் உள்ள பென்சிலில் இதை மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, ஹேண்டில் சுற்றும் போது டாப்பில் உள்ள பென்சில் ஸ்லிப்பாகி வந்து இந்த ஹேண்டில் தட்டாமல் இருக்கிறதுக்காக. சார்ட் எடுத்து இந்த இருக்கிற கேப்போட கொஞ்சம் சின்னதாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதை டேப்பை யூஸ் பண்ணி பாட்டமில் உள்ள பென்சிலோட ஒட்டிக்கோங்க. tears of sorrow, lacking all
சார்ட்டை ஃபுல்லாக பாட்டமில் உள்ள பென்சிலில் இதை மாதிரி சுற்றிக்கோங்க. சார்ட் பேப்பரோட இன்னொரு எண்டை டாப்பில் உள்ள பென்சிலோட டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கோங்க. அப்புறமா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து காசோட சேர்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த காசு வெளியில் வரணுமோ அந்த காசை டாப்பில் உள்ள பென்சிலில் இந்த மாதிரி வச்சு உள்ளே சுற்றி வச்சுக்கோங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, 2 பென்சிலுக்கும் சென்டரில் உள்ள கேப்பில் பேப்பரை கொடுத்து பாட்டமில் உள்ள பென்சிலை கிளாக் வைஸில் சுற்றும் போது அது அந்த பேப்பரையும் பாட்டமில் உள்ள பென்சிலோட சுருட்டி வச்சுக்குது. 2 பென்சிலும் ஒரே சார்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால பாட்டமில் உள்ள பென்சிலை சுற்றினதும் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் உள்ள பென்சில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது உள்ளே சுருட்டி வச்சுருக்க காசு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருது. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.